பீஷ்மர் கூறுகிறார், மன்னா, இப்போது நான் உனக்கு சாஸ்திர திருஷ்டியால் மோட்சத்தின் உபாயத்தை உள்ளபடி கூறுகிறேன். சாஸ்திரம் விதித்த கர்மங்களை நிஷ்காம பாவத்தோடு நடந்து காட்டி மனிதன் தத்துவ ஞானத்தால் சிறந்த கதியை அடைகிறான். எல்லா பிராணிகளிலும் மனிதன் சிறந்தவனாக கூறப்படுகிறான். மனிதர்களில் பிராமணர்களில் வேதமறிந்த பிராமணர்களும் சிறப்பாக கூறப்படுகின்றனர். வேத சாஸ்திரத்தின் உண்மையான ஞானமுள்ள பிராமணன் எல்லா பூதங்களின் ஆத்மாவாகவும் எல்லாம் அறிந்தவராகவும் எல்லாவற்றையும் தரிசிப்பவர்களாகவும் ஆகிறார்கள். அவர்களுக்கு பரமார்த்த தத்துவத்தின் முழுமையான தீர்மானம் உள்ளது. கண்ணில்லாத மனிதன் வழியில் தனியாக இருக்கும்போது பல வகை துயரங்களை அடைவது போல உலகில் ஞானமற்ற மனிதர்களும் பல வகை கஷ்டங்களை அனுபவிக்க நேருகிறது. ஆதலால் ஞானிகளே எல்லோரையும் விட சிறந்தவர்கள் ஆவர். தர்மத்தை விரும்பும் மனிதர்கள் சாஸ்திரத்துக்கு ஏற்றபடி அந்தந்த யாகம் முதலிய பலனை விரும்பும் தர்மங்களை செய்கிறார்கள். ஆனால் மேலே கூறப்படும் குணங்கள் இல்லாமல் இவர்கள் அனைவருக்கும் சமமாக விரும்பும் மோட்சம் என்னும்